கம்ருதீனும் பார்வதியும் செய்த தவறுக்கு சக போட்டியாளர்கள் பாலையும் டீ தூளையும் முட்டையும் பறித்த பிக்பாஸ் மீது வழக்கு தொடர்கிறேன். ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே அண்ட் ஃபாலோ எல்லோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க நல்ல ஒரு வழியா இந்த மிக்சர் ரம்யா சாப்பிட்றதும் தூங்குறதும் பயங்கரமா வாயை திறந்து கார்பரேஷன் குப்பலாரி மாதிரி சண்டை போடுறதும் தனக்கு ஃபேவரபிளா இருக்கிறவங்களை மட்டுமே பக்கத்துல வச்சுக்கிறதும் தன்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்காக பயங்கர கொடாடி சண்டை போடுறதும் அதே மாதிரி கெட்ட வார்த்தை பேசலன்னு சொல்லி ஒரு நடிப்பு நடிச்சிட்டு இருந்ததும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதே மாதிரி இந்த லக்ஸரி டீலக்ஸ் ஹவுஸை வந்து குத்தகைக்கு எடுத்து வச்சு உட்கார்ந்துருந்ததும் இதெல்லாம் ஒரு வழியா எண்டுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு வழியா எவிக்ட் பண்ணி அமிச்சிட்டாங்க வெளியில. தலை ஆச்சு பார்த்தீங்களா, அந்த வீக் வரைக்கும் அது எந்த வேலையும் செய்யல. அது நான் ஏற்கனவே நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். ஒரு வேலையும் செய்யாத ஒரே ஆளு தான். இந்த வாரம் மட்டும் தான் அந்த சமையல்ல வந்து எடுபடி வேலை செஞ்சுது. ஸோ ஒரு வழியா பேக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே இன்னைக்கு கொஞ்சம் என்னென்னலாம் 24/7 நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வியானா தான் மெயினாக வந்து ரொம்ப காமிச்சிட்டே இருந்தாங்க ஸ்க்ரீனில். ஸோ வியானா போகிறாங்களா அப்படின்றது தெரியல, அது நாளைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் வந்து உடனே ஷேர் பண்ணுறேன். சாண்ட்ராவா வியானாவா அப்படின்ற கொஸ்டின் மார்க் இருக்கு. நான் எப்படி பார்வையும் கமரியும் தான் துரத்தணும், அந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்குது. ஆனால் அதை கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க. அப்புறம் எப்படி இந்த பிக் பாஸ் 9 தள்ளிட்டு போறது. ஸோ இன்னைக்கு காலைல வந்து பாத்தீங்கன்னா ஜெயில இருந்து இதை ரிலீஸ் பண்ண உடனே அது நான் ஜெயில இருந்து அப்போ போனோம்னு புலம்பிட்டு இருந்தது சாண்ட்ரா கிட்ட. பிக் பாஸ் போ வெளியில அப்படின்னு சொன்ன உடனே நான் போக மாட்டேன். அதான் சாண்ட்ரா கேட்டுச்சு, இவ்வளவு நேரம் போகணும் தானே நீ சொல்லிட்டு இருந்தேன், என்ன உனக்கு சொல்றது வந்து மாறுபடுமான்னு. சாண்ட்ராக்கு ஆக்சுவலா ரம்யா பிடிக்காது. வந்த புதுசுலேயே வந்து இது எதுக்கு வச்சிருக்காங்க இன்னும் தெரியலையே அப்படின்னு சாண்ட்ரா திவ்யா அதுக்கப்புறமா வந்து பிரஜன் பேசிட்டு இருந்தாங்க. இந்த எடுபடி வேலை அப்போ வந்து எல்லாரும் ஊட்டி விட்டுனேன், அதான வேலை ஒழிச்சு வச்சுப்பாது எல்லாத்தையும் அப்புறமா ஊட்டி விடுவா. அதனால மற்றவங்களும் அதை சொல்லிக்க மாட்டாங்கன்றனால இதை கமருதீன் ஏற்கனவே சொல்லிருக்காங்க, நிறைய திருடி தின்னும் ரம்யா ஊட்டி விட்டதுனால நானும் சொல்லிக்க மாட்டேன். அதே மாதிரி தான் அப்போ வந்து இது ஏன் இந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னா இந்த எடுபடி வேலை செய்யல நமக்குலாம் அப்படிலாம் ஊட்டி விடுதுல அங்கே திருடின் வந்து அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவே லைவ்ல சொன்ன விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி தான் அவளை வச்சிருந்தாங்க உள்ள ரம்யாவை. எல்லாத்துக்கும் வந்து இந்த சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சு கொடுக்குறதும் அதை எல்லாரும் பங்கையும் வாங்கி சாப்பிட்றதுக்கும் அதுக்கு தான் இருந்தது உள்ள. எதையுமே உருப்படியா பண்ணல. அதுக்கு யூனிவர்ஸும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிச்சு. இவங்க வந்து விக்ரமும் இவங்க கனி வந்து திவ்யா சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் வந்து சாண்ட்ரா பண்றான்னு திவ்யா வந்து கனி கிட்ட சொன்னதை இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க சொன்னா என்ன துக்கம் நிஷ்டிக்க மாதிரி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாக சாண்ட்ரா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. எதுக்கு வந்து அவர் சட்டையை வச்சுனே பிரஜன் சட்டையை வச்சுனே சுத்தணும், சட்டையை போட்டுனே சுத்தணும். ஏன்னா ஒரு அவுட்டோர் ஷூட்டிங்லாம் போயிருக்க மாட்டாங்களா இவங்க இவ்வளவு 20 வருஷத்துல அக்ரிமெண்ட் போட்டு பிக் பாஸ்ல வந்து பணம் கொடுக்குறாங்க. அதை தெரிஞ்சு நடந்துக்கிற அளவு கூட சாண்ட்ராக்கு வந்து தெளிவில்லையா என்ன. நாங்க இண்டிவிஜுவல் கண்டஸ்டன்ஸ், என்னோட கோ கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொன்னாரு பிரஜன். இப்போ இவங்க மிஸ்ஸஸ் என்ன பண்றாங்க, இப்படி உட்காந்துட்டு உங்களை நினைச்சுனே உள்ள உட்காந்துன்றது தான் அவங்க போனாங்களா. அவர் ஆக்சுவலா நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு, ஆனா அவரை தூக்கி வெளில போட்டாங்க. அது என்ன ரீசன் தெரியல. இது ஓவர் சீன். இப்போ 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5 கோடி ரூபாய்க்கு நடிச்சிட்டு இருக்கு, இதை உள்ள வச்சிட்டு இருக்காங்க. இதை தூக்கி வெளில போடலாம் வியானாக்கு பதிலா. உண்மையிலே உங்களுக்கு எவிக்ஷன் எல்லாமே கரெக்டா நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.